காலை வணக்கம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாங்க, ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அவன் பேசும் பொழுது திக்கி திக்கி பேசுவானா. கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்றதுனால எப்பொழுதும் தனிமையாவே இருப்பானா. அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைங்களாங்க. மற்றவர்களோட பேச பழக கூட பயப்படுவானா. ஆனா அவனுக்குள்ள ஒரு திறமை இருந்தது. அழகா கதை எழுதுவானா. இப்போ அவன் வளர்ந்து ஒரு வாலிபன் ஆயிட்டான். அவன் எழுதின கதைகள்ல ஒரு சிறந்த கதைய ஒரு பெரிய மேடையில பிரசன்ட் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. ஆனா அவனுக்குள்ள இருந்த அந்த பலவீனம் அவனை தடுத்ததுங்க. செய்வது அறியாது கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு அழுதானா. கர்த்தர் அவனோட பேசினாராங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாராம். ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட அவன் அந்த பிரசன்டேஷனுக்கு போனானாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த பிரசன்டேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சானாங்க. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டாருங்க. ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்குள் இருக்கிற சில வீக்னஸ், பலவீனங்கள் உங்களை வாழ்க்கையில முன்னேற விடாம, ஜெயிக்க விடாம தடுத்து கொண்டிருக்கிறதா? அது பிசிக்கல் வீக்னஸ் ஆகவும் இருக்கலாம், இல்ல பயம், பதற்றம், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு திருப்தி இல்லாத தன்மை, ஒரு சின்ன காரியத்தை கூட பெருசா திங்க் பண்ணி அப்செட் ஆகிறது போன்ற மென்டல் எமோஷனல் வீக்னஸ் ஆகவும் இருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உங்களுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும்னு சொல்றாருங்க. இனி உங்க பலவீனம், உங்க வீக்னஸ் உங்களை மேற்கொள்ள போறதில்ல. கர்த்தருடைய கிருபையினால உங்க பலவீனத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க. வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. அதற்கு வேண்டிய பலனையும் கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருவாருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரை வாழ்க்கையில முன்னேற முடியாம, ஜெயிக்க முடியாம ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்க பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் என் கிருபை உங்களுக்கு போதும், உங்க பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை அப்பா, அந்த பலவீனத்தை மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. வாழ்க்கையில அவங்க ஜெயிக்க ஆண்டவரை கர்த்தர் நீர் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீரப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.